என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். திருச்சி மாநாடு பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதை பற்றி தான் இன்றைக்கிக்கான வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. திருச்சி நாம் தமிழர் நடத்தின மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. ஒரு வாட்டியும் நாம் தமிழர் சட்டமன்ற தேர்தலாகட்டும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அவங்களோட வேட்பாளர்களை அறிவிக்கிறது வழக்கம். அது ஒரே மேடையில் அறிவிப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சட்டமன்ற தேர்தலில் 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள். நாடாளுமன்ற தேர்தல்லாம் 20 ஆண் வேட்பாளர்கள், 20 பெண் வேட்பாளர்கள். போன வாட்டி 2021 இது நடந்துட்டுருக்கு. அது 2016 நடந்திருக்கு. பட் 2021 தான் நான் வழக்கமாக இதுக்கு போக ஆரம்பித்தேன். அது நாம் தமிழரில் ஒரு சில முக்கியமான மீட்டிங்லாம் நான் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேட்பாளர் அறிமுக கூட்டம், அதுக்கப்புறம் மே 18, அப்புறம் நவம்பர் 27 மாவீரர் நாள் கூட்டம். இந்த 3த்துக்கும் எப்படியாச்சும் அது கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி கிடைச்சா கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த 3 மீட்டிங்கில் கலந்துக்கிறது. அதே மாதிரி தான் நான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ YMCA மைதானத்தில் நடந்துச்சு. அப்போது நான் கலந்துக்கிட்டேன். 2024 மேடவாக்கம் சைடில் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துச்சு. அப்போவும் நான் கலந்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி 2026 சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் திருச்சின்னு சொல்லும்போது அவ்வளோ தூரம் போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இல்லை கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இது ரொம்ப முக்கியமான தேர்தல் வேறு. சரி எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டு வச்சுட்டு சரி அதுக்கப்புறம் திருச்சி போயாச்சு. திருச்சி போயிட்டு சரி 3 மணிக்கு தானே மீட்டிங், பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் திருச்சியை சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக தான் போனேன். பட் ஆனால் அங்கே போயிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இது வேணும்னு நடந்ததா இல்லை அதுவா அந்த ஊருக்கு பஸ் இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரில. அன்னைக்குன்னு பார்த்து நிறைய பஸ் போகல, அதுதான் உண்மை. நீங்கள் நிறைய நாம் தமிழர் கட்சி பசங்க கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. நானே ஒரு மணி நேரம் பேருந்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பேருந்து வந்துச்சு. அந்த பேருந்தில் ஏறி இந்த மாநாட்டு திடலுக்கான ஊருக்கு போனோம். பேருந்தில் போகும்போதே சுற்றி எல்லாருமே நாம் தமிழர் பசங்க தான் இருந்தாங்க. அமைதியாக தான் போனோம். கண்டக்டர் இது மாதிரி ரொம்ப அமைதியாக வரீங்க, இதெல்லாம் நடந்த விஷயம் நான் சொல்கிறேன், ஒன்று ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ரொம்ப அமைதியாக வரீங்க, இதுவே வேற ஒரு கட்சியாக இருந்தால் எல்லாரும் பயங்கரமாக சத்தம் போட்டு ஒரு மாதிரியே வந்திருக்கும் பேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு என் பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணா நாம் தமிழர் பசங்கனாலே ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. அதுக்கு ஆமாம்மா அப்படின்னு அந்த பேருந்து நடத்துனர் சொன்னார். அதுக்கு பதிலுக்கு இந்த அண்ணா எல்லாமே சொல்கிறீங்க, ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அண்ணா, நான் ஓட்டு போடலன்றது உங்களுக்கு தெரியுமா, என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கு தெரியுது எது நல்ல அரசியல் கட்சி, எது கரெக்டாக மக்களை வழி நடத்துதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது பொதுமக்கள்கிட்ட போய் சேர மாட்டுது. அது முக்கியமான பிரச்சனையாக நான் கருதுறது என்னென்னா, மீடியா பலம்ன்றது நாம் தமிழர் கட்சிக்கிட்ட சுத்தமாக கிடையாது. இந்த மாதிரி இப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் தமிழ் தேசிய கருத்தியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் எனக்கு அந்த இது வந்துச்சு அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கிட்டேயே அந்த தமிழ் தேசிய கருத்தியல் பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உணர்ந்தேன். அது எதனால் அப்படின்னா, புதுசாக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்காக அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் திடீர்னு இப்போ நடிகர் கட்சி ஆரம்பித்தோடனே இல்லை பார்க்கலாம், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டு தான், வாய்ப்பு கொடுத்து பார்க்குறது சரிதான். புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், கரெக்டு தான். ஆனால் அந்த நடிகர் எப்படிப்பட்ட அரசியலை முன்வைக்கிறாருன்றதை கடந்த 2 வருஷமாக நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அது அவங்களுக்கு புரியல. இல்லை இது
அவர் உண்மையாக அரசியலுக்கு வந்து அவர் செய்ய வேண்டியதை சரியாக ஒன்றும் செய்யலை. அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லும்போது அது வாக்குவாதமாக வரும்போது தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. தமிழ் தேசியன்றது இன்னும் எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இதில் தான் நான் முக்கியமாக இது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது. ஊடக பலம், அதுதான் நான் இப்போது நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலமாக தான் வளர்ந்துருக்கு. இந்த சோஷியல் மீடியாவில் மக்கள் பார்த்து எத்தனை பேர் 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுவே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நாம் தமிழர் கட்சி பண்ணுற ஆர்ப்பாட்டம், அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க எடுத்து வைக்கிற ஃப்யூச்சர் பிளான்ஸ் இதெல்லாம் மக்களுக்கு காமிச்சாங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரி இதெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காச்சும் இது தெரியணும். இப்போது ஒரு நாம் தமிழர் கட்சி ஆள் வந்து போய் பேசும்போது அது எத்தனை பேர் பார்ப்பாங்க. ஆனால் இதுவே நான் பேசும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்களாச்சும் அட்லீஸ்ட் பார்த்து இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் அவங்க மனசில் ஒரு மாற்றம் வரும்ல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றமாக வந்து வந்து அது ஒரு பெரிய மாற்றமாக என்ன மாதிரி வேற ஒரு பையன் வந்து நாம் தமிழர் கட்சிக்காக பேசலாம், வீடியோ போடலாம், ஸ்டேட்டஸ் வைக்கலாம் அப்படின்றது தான். இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் முக்கியமாக இந்த சேனல். நான் தமிழ் தேசிய கருத்தியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக மட்டும்தான் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம தமிழ் மொழி, நம்ம தமிழர்களுக்காக யார் உண்மையாக இருக்காங்கன்றத மக்களுக்கு தெரியணும். ஸோ அந்த கனெக்டர் அண்ணா அந்த மாதிரி சொன்னாரா, நான் வேற எங்கேயோ போயிட்டேன். கனெக்டர் அண்ணா அப்படி சொன்னாரா, அதுக்கப்புறம் அந்த மாநாட்டு திடல் வந்துச்சு. மாநாட்டு திடலில் போனோடனே யாருமே இல்லை. 3 மணி, நான் போனது 2:30 மணி இருக்கும், யாருமே இல்லை. சரி ஓகே 4 மணி போல் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், முக்கியமாக ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் எல்லாருக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தீங்க. அந்த நமக்காக இறந்தாங்கல்ல மாவீரர்கள், அவங்களோட இந்த ஒரு ஃபோட்டோலாம் பார்க்கும்போது உண்மையாகவே வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் நமக்காக அவங்க உயிர் நீத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி அந்த இடத்துல கண்டிப்பாக எமோஷனல் ஆகிடும் யாராக இருந்தாலும். அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 200 ஏக்கரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மாநாடுன்றது. சரி ஓகே அந்த அந்த இடத்த ஒருத்தர் பேராக படிச்சுட்டு, இதில் என்ன எனக்கு ஆச்சரியம்னா எப்படி அந்த பேர்லாம் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு மாவீரர் இருக்கார், அவரோட ஃபோட்டோ இருக்குது. அவர் நினச்சிருப்பாரா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பையன் என் ஃபோட்டோவை பார்த்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு அவர் நினச்சிருக்கவே மாட்டார் அந்த போர்க்களத்தில் இருக்கும்போது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சி பண்ணும்போது தான் எனக்கு அந்த கட்சி மேலே இன்னும் கொஞ்சம் மரியாதை அதிகமாகும். ஏன்னா வேற எந்த கட்சியும் பண்ண போகிறது இல்லை. நமக்காக ஒருத்தர் உயிர் விட்டுருக்கார் இந்த மொழிக்காக, இந்த நிலத்துக்காக. அப்படின்றத வேற எந்த கட்சியுமே இதுவரையும் அவங்க பண்ணதும் இல்லை, பண்ண போகிறதும் இல்லை. அது எனக்கு உறுதியாக தெரியும். அது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழிக்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காக போராட்டம் அத்தனை பேரோட தலைவர்களோட ஃபோட்டோவும் இருக்கும். அந்த வீடியோவை நான் இன்னும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல. ஏன்னா அந்த வீடியோ தான் ஒரு 8 நிமிஷம் வீடியோவாக இருக்குது. அது எடிட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதை கண்டிப்பாக எடிட் பண்ணி நான் ஷார்ட்ஸ் மாதிரியாச்சும் போடுறேன். ஏன்னா மாவீரர்கள் படத்தை நான் போட முடியாது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எப்படியாப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தலைவர்களோட வீடியோ இருக்குது, அதை நான் போட்டு நான் வாய்ஸ் ஓவர் மாதிரி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாநாட்டு உள்ளே போயிட்டு, அந்த திடல் உள்ளே போயிட்டு ஒரு 4:30 5 மணி ஆகுது. இந்த மாதிரி நான் ஸ்டேட்டஸ் போட்டு வீடியோ போடும்போது ஒரு நண்பர் வந்து, என்ன ப்ரோ கூட்டமே இல்லை, காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு அது வரையும் தெரியல, கூட்டம் வந்துடும் அப்படின்ட்டு தான் நினச்சிட்றேன். அந்த மெசேஜ் பார்த்தோன்னே ஏன் கூட்டம் வரல அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி பதட்டம்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஏமா ஒருத்தருங்க மனசுல பயம் இருக்குங்கள. நாம் தமிழர் கட்சி ஆளுங்களுக்கு பயம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஐயோ அசிங்கமாயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு.
அதுக்கப்புறம் 6 மணி ஆச்சு. 6 மணி ஆனவுடனே ஒரு மாரி நிரம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு கூட்டம். அதுக்கப்புறம் 6:30க்கெல்லாம் நான் இருக்கேன். உட்கார்ற சீட்டு ஃபுல்லாகி பின்னாடி வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு அவ்வளோதான், ஜாம் பேக்டு, நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம். எனக்கு அப்போ தான் வந்து "அப்பா இருக்காங்களா இன்னும் ம நம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் விலைலாம் போகலை, யாருக்காகவும் வந்து அந்த உணர்வு வந்து நம்ம தமிழன்ற உணர்வு வந்து இருக்கு" அப்படின்றது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு. அந்த அந்த மொமெண்ட் எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரில. அதுவும் இல்லாமல் அண்ணா வந்து தமிழ்நாட்டு கொடி ஏற்றுனாரா, ஏற்றும் போது ஒரு 10 ட்ரோன் கேமரா வந்து அந்த தமிழ்நாட்டு கொடியை ஒரு ஒரு ஆங்கிள்லேருந்து அந்த வீடியோ எடுக்கும்போது இப்போது கிடைச்ச ஒரு ஒரு ஃபீலுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கூஸ் பம்ப்ஸ் இப்போ கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த தமிழ்நாட்டு கொடி ஏற்றி அது பார்க்கும்போது கிடைச்ச வந்து வந்து ஒரு ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி ஏற்ற போகிறதும் இல்லை. அதை அவங்க அனுமதிக்கவும் மாட்டாங்க. அது ஏன்றது உங்களுக்கு திராவிட அரசியலுக்குள்ள டீப்பாக போனீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் ஒன்று ஒன்றா பேசுகிறேன், திராவிட அரசியல் பற்றி. அதை அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த ஃபீலிங் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் பேச ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நைட்டு நான் ஒரு 10:30 மணிக்கெலாம் ட்ரெயின் டிக்கெட் போட்டதுனால என்னால் முழுசாக மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். சரி பேசாமல் அடுத்த நாளே போட்டிருக்கலாமோ டிக்கெட்டு, முழுசாக என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாதி இதுலேயே கிளம்பி வந்துட்டேன். அப்போது எனக்கு கிளம்பி வரும்போது தான் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, நான் கிளம்பி வரும்போது ஒரு 7:30 மணி இருக்கும். 7:30 மணி 8 மணி இருக்கும். அந்த டைம் வரையும் மக்கள் திருச்சியிலேருந்து அந்த ஊருக்கு வந்துன்னே இருக்காங்க. என்னால் அது எப்படி, ஆல்ரெடி அந்த இடம் ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே மக்கள் போயின்னே இருக்காங்க. எனக்கு அந்த படையப்பாசியை நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டேன் பார்த்தீங்களா, அது எனக்கு அதுதான் வந்து உண்மையாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் 2016லேருந்து கட்சியில் இருக்கேன். எனக்கு தெரியும் அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த கட்சி எப்படி எப்படி வந்துச்சு. நான் ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் போட்டால் அது எவ்வளோ பேர், ஒரு 4-5 பேர் தான் வருவோம். எனக்கு அதுவே ஒருத்தன் நத்தம் சிவசங்கரன் சொல்லுவார்ல, மற்ற கட்சி மீட்டிங்லாம் பார்க்கும்போது சரி இந்த மாதிரி நம்ம கட்சி மீட்டிங் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அந்த ஆசையை நான் நிறைய நாள் ஆசைப்பட்டுருவேன். ஒரு திமுக மீட்டிங்லாம் போட்டுதுன்னா, ஒரு மாநாட்டெலாம் போட்டுதுன்னா, ஒரு 3 கிலோமீட்டருக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், அந்த கொடியெல்லாம் இருக்கும். சரி இந்த மாதிரிலாம் எப்போ நாம் தமிழர் கட்சி கொடியை பறக்கும் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசை முக்கியமாக சொல்லணும்னா திருச்சி பொறுப்பாளர்கள் தீர்த்து வச்சிட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒரு மாநாடு நடத்த முடியாதுடா அப்படின்ற மாதிரி. திருச்சியில் பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் ஆன கொடி அந்த மாநாட்டு திடல் சுமார் ஒரு 26 கிலோமீட்டருக்கு கொடி. அதுவும் நம்ம நாம் தமிழர் கட்சி கொடி, புலிக்கொடி பறக்குது, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு கொடி பறக்குது, அதுக்கப்புறம் நம்ம நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் கொடி பறக்குது. மாற்றி மாற்றி கொடி பறக்கும்ன்ற போது அந்த ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு பாருங்க, அது சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ அந்த கட்சியில் இருந்துட்டு இவ்வளோ நாளாக சரி இயங்கியிருக்கோமே அப்படின்ற போது ஒரு 10 வருஷம் கழித்து அது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மொத்தத்தில் ஒரு உணர்ச்சி மயமான ஒரு மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன். அது அது நான் கட்சியில் இருக்கேன் அதுன்ற போது எனக்கு எனக்கு அப்போது பரவாயில்லடா, ஓகே நம்ம சாதிச்சு காட்டிட்டோம். ஏன்னா அண்ணன் வந்து மாநாட்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், தனியாக வந்த உன்னை எட்டி வச்சுருவேன், ஒழுங்காக ஃபேமிலியோட வா எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னால் அண்ணா ஃபேமிலியோடு போக முடியல. ஆனால் நான் போகும்போது தான் அங்கே சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இதே மற்ற கட்சி மீட்டிங்னா சாப்பாடு, பிரியாணி, கூட்டத்துக்கு வர்றதுக்கு காசு, டிரான்ஸ்போர்ட் செலவு, இங்கே எல்லாரும் நான் நான் என்ன ஒருத்தர் கேட்டார் எங்கேருந்து வரீங்கன்னா பெங்களூர்லேருந்து வரேன். இன்னொருத்தர் எங்கேருந்து வரீங்கன்னா அவர் கன்னியாகுமரி, தேனி, சில பேர் வெளிநாட்டிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நீலாம் என்ன பண்ண, ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் மாநாட்டு போயிட்டு வந்தேன். ரொம்ப லேட்டாக போடுறேன். பட் ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் பேசணும், இன்னைக்கு பேசிடலாம். ஏன்னா டெய்லியும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்றது நான் கொஞ்சம் ஒரு எய்மாக வச்சுருக்கேன். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் திருச்சி மாநாடு.
எனக்கு ஏற்படுத்தின ஒரு ஒரு உணர்வுன்னு வச்சுக்கோங்களேன். அ அதுக்கு முன்னாடி வரையும் உண்மையா சொல்லணும்னா, எனக்கு ஒரு வேளை நம்ம போன தேர்தல்ல வாங்கின 8% நம்ம வந்து தக்க வச்சுப்போமா? இல்ல 1, 2% கம்மியாகுமா? எனக்கு உண்மையா அதுக்கு முன்னாடி அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு என்ன மனநிலைன்னா, 8% நம்ம தக்க வச்சுட்டோம்னா போதும். ஏன்னா, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு ஒரு வாக்கு சதவீதத்த பிரிப்பாரு. ஆல்ரெடி அ ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி எல்லாம் பலமா இருக்கும்போது, நம்ம அந்த வாங்கின 8% நம்ம தக்க வச்சுட்டாலே போதும். அதுவே மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மனநிலையில தான் நான் இருந்தேன். ஆனா, அந்த மாநாடு போயிட்டு வந்துட்ட பிறகு எப்படிப்பட்ட மனநிலைன்னா, ஓகே நம்ம தக்க வச்சுருவோம். அதுக்கும் மேலேயும் போயிடுவோன்ற நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நடந்த அரசியல் இப்போ தமிழ்நாட்டுல நடக்கிற அ அரசியல் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஓகே ஏதோ ஒரு சக்தி தமிழ் தேசியத்த வளர்க்க இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. ஸோ தேர்தல் முடியிற வரையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த தமிழ் தேசியத்துக்காகவும், நாம் தமிழர் கட்சிக்காகவும் எவ்வளோ வீடியோ போட முடியுமோ நான் போடுறேன். இந்த இந்த கருத்தியல் உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது அதில் இது கருத்து இருந்ததுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு உரிய விளக்கத்தை நான் வீடியோ மூலமாகவும் தரேன். நன்றி. வணக்கம்.